ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு தக்காளி, சிக்கன் மசாலா தூள், கூடவே மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு குக்கரில் பட்டாணி முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பட்டாணியை இது கூடவே சேர்த்துடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. நல்லா ட்ரையாக வேகட்டும். உங்கள் பிள்ளைங்க சாப்பிடும்போது வெங்காயம், தக்காளி இதில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சு சாப்பிட்றவங்களா தான் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக வரதுக்கு நான் கேரண்டி. சூடான சாதத்தை எடுத்து போட்டு பெரட்டி கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் அடி சக்கையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டு நல்லா கிளட்டிட்டு டிஃபன் பாக்ஸில் சர்வ் பண்ணிடுங்க. டிஃபன் பாக்ஸ் ஈவினிங் வரும்போது ஃபுல்லாக காலியாக வரும். நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.